Hi guys, welcome back to my channel. Bittersweet Love episode 9. Last episode பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வாங்க. அங்க இப்போ எபிசோட் 9 குள்ள போலாம். பைல லூஷா வீட்டுக்கு கூட்டு வரான். கூப்பிட்டு வந்ததுமே அவனை போய் பெட்ல தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அவனை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. லூஷா அவன் கூட கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப பைல ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு அவனை பார்த்து ஃபேன் 2 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அவனை செல்லமா ஃபேன் அப்படிதானே கூப்பிடுவான். 2 மாசமா 2 பேரும் விலகி இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள எல்லாம் நடந்துட்டு போல. அடுத்த நாள் காலையில 2 பேரும் பெட்ல ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பைல அவன்கிட்ட எனக்கு சாப்பிட்றதுக்கு போரிஜ் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றான். என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவன் எப்படி செய்யணும்னு சொல்றான். சரி அப்படின்னு அவன் செய்யறதுக்காக எந்திரிச்சு போறான். இவன் ஆக்சுவலா பைலு இவன் அப்படியே ஒரு பொண்டாட்டி மாதிரியே நடத்துறான். வேணுன்றே மிஸ் பண்ணிக்கிறான். அவனுக்கு சமைச்சு கொடுக்க சொல்றான். இவனு வாயை மூடிட்டு எல்லாத்தையும் அமைதியா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் லூஷா வெளியில வரான் சமைக்கிறதுக்காக. அப்ப அவன் கிச்சனை பார்க்கும்போது அந்த கிச்சன்ல இருக்கிற திங்ஸ், அவன் வச்ச இடம் அதெல்லாம் அப்படியே அவங்க அந்த ஊர்ல இருந்தாங்கல்ல, அப்ப அவங்க 2 பேரும் தங்கி இருந்த வீடு எப்படி இருக்கும் அந்த வீடு மாதிரியே இருக்குது. அவன் யோசிக்கிறான். அப்புறம் யோசிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஸ்டவ் பார்த்தா பத்த மாட்டேங்குது. அவன் குனிஞ்சுக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப லைட்டா தலை அடிச்சுக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு பைலு வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்ல லைட்டா தலை அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் தலையை தடவி கொடுக்குறான். அப்ப இந்த இடம் அப்படியே அந்த வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் கேட்க அதுக்கு பைலு ஒரு நிமிஷம் தயங்குறான். தயங்கிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிதான் நான் இங்க ரெடி பண்ண சொன்னேன். அவன் சும்மா ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா தான் பதில் சொல்றான். ஆனா பைல என்னமோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு 2 பேருமே ஒன்னா உட்காந்து மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே மூவி பார்ப்பால அந்த மாதிரி ஏதோ ஒரு மூவி பார்த்துக்கிட்டு இருக்கும். உனக்கு இந்த மூவி உண்மையிலுமே அவ்வளவு பிடிச்சிருக்குதா அப்படின்னு பைலு கேட்க ஆமா எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லூஷியா சொல்றான். அப்படி என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறான் அவன். அதுக்கு லூஷியா அந்த மூவியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு விஷயத்த சொல்றான். அந்த ஹீரோயினை அந்த ஹீரோவை பார்த்து கேட்கலாமா எல்லாம் இப்ப கீழே கொட்டுன தண்ணியை அவனால மறுபடியும் அள்ள முடியுமா அப்படின்னு. அதாச்சும் நடந்து முடிஞ்ச விஷயத்த மறுபடியும் மாத்த முடியாதுல்ல, அதை பத்தி சொல்ல பைலுக்கு ஸ்லைட்டா அவனை சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப லூஷா மேல கை போட்டுக்கிட்டு உனக்கு உண்மையாலுமே இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இது பழைய காலத்து மாதிரி இல்லாம சீரியல பாக்குற மூவி போல, உனக்கு இந்த மாதிரி மூவியை பாக்கணும்னா இங்கே நீ தங்கிடு என் கூட இரு அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு லூஷா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வர மாட்டேங்குது. அடுத்த நாள் ஆக்சுவலா லூஷா கேட்டிருந்தாலும் அவனோட தம்பிக்கு வேலை வேணும்னு சொல்லி அதுக்காக அவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. யாரன்னா இன்னொருத்த ட்ரேடர் இருந்தாலும் மிஸ்டர் லூ அப்படின்னு. மிஸ்டர் லூ கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவன் லூவோடைய தம்பியா என்னன்னு தெரியல. கூடவே இங்க லூஷாவுடைய அண்ணன் பைலோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிஸ்டர் லூவோடைய கூட வந்திருக்கவன் எதுவுமே பேச மாட்டான். அதே மாதிரி லூஷா எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல பைலும் வந்துடுறான். அப்ப எல்லாருமே ஏதோ பிசினஸ் பத்தி பேசி ட்ரிங்க் பண்றாங்க. அப்ப மிஸ்டர் லூ பக்கத்துல இருக்கான்ல அவன் மட்டும் நான் கிளம்புறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கு மிஸ்டர் லூ அவனை கண்டுக்காதீங்க அவன் எப்பயுமே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இங்க பேசி முடிச்சு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைலவே லூஷியாவை கொண்டு போய் அவனுடைய வேலை செய்யலாம் அங்க டிராப் பண்றான். அப்ப நீ கிளம்பு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு வரான். வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி மேல கை வைக்க அப்ப கரெக்டா பைலும் பக்கத்துல வந்துடுறான். யார் இது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இது என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆனா பைலு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குறான். அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கல போல. அந்த பொண்ணு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அப்ப அவன் சொல்றான் ஆக்சுவலா என்னுடைய பிரதர் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணு உள்ள போயிடுறாங்க. பைலோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி மாறுது. அவனுக்கு லைட்டா ஜெலசியா இருக்குது போல. அன்னைக்கு நைட்டு எப்பயும் போல லூஷியா சமைச்சு அவனுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்பெல்லாம் எடுத்துட்டு போறான் போல. சரி எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா நான் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு லூஷியா சொல்ல நீ கிளம்ப வேணாம் தங்கணும்னா இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு லூஷியா இல்ல எனக்கு நான் என் வீட்லயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தங்கிக்கிட்டே சொல்றான். ஆனா பைல அவன் பேக்ல இருந்து அவன் பாக்கெட்ல இருந்து கீ எடுத்து அந்த கீயை கூட அவன் அசால்ட்டா தூக்கி போடுறான். ஒரு மரியாதையா கொடுக்க மாட்டான். அதான் எனக்கு அவன் பிடிக்கவே மாட்டேங்குது. நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா நல்லவேளை லூஷியா உடனே ஓகே சொல்ல மாட்டான். இல்ல எனக்கு தேவையில்லை நான் என் வீட்லயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு அந்த பைல என்ன பண்றான் இப்ப மட்டும் இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த இடத்துக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். சோ வேற வழி இல்லாம லூஷியா அந்த கீ எடுத்துக்கிறான். என்னதான் இருந்தாலும் லூஷியா மனசுக்குள்ள பைலு மேல லவ் இருக்குல்ல. சரி நான் வீக்கெண்ட் அன்னைக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிடுறேன் அப்படின்ட்டு லூஷியா அங்க இருந்து போக போறான். அப்ப பைல அவனை கூப்பிட்டு இந்த அப்படின்னு சொல்லி ஒரு போனை தூக்கி வீசுறான். இந்த போன் அவன் வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு போனால அதே போன் தான் நீ எனக்கு டிராஷ்ல போட்டுட்டு போனல அப்படின்னு சொல்ல அங்க குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க குப்பை தொட்டில போட்டுட்டு போயிட்டால அவன் போனதுக்கு அப்புறம் அவன் போய் குப்பை தொட்டில இருந்து எடுத்திருக்கான். ஏன்டா நீ தான் அவ்வளவு பெரிய பணக்காரல புதுசா வேற ஒரு போன் வாங்கி தர வேண்டியதானே. குப்பை தொட்டில இருந்து எடுத்து அதே ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். அப்புறம் லூஷா வீட்டுக்கு வந்துடுறான். அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க மூவி நாங்க போறான்ல அதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அம்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாள் நான் தேங்க்ஸ் சொன்னு சொல்லும். அவனுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கவா அப்படின்னு கேட்க இல்ல மேம் அவனுக்கு நீங்க சமைக்கிறதெல்லாம் பிடிக்காது நானே அவனுக்கு சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு அவனுடைய அண்ணன் வந்துட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் அந்த பிசினஸ் பத்தி அதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கான்.
அப்ப அவங்க அம்மா அங்க இருந்து எங்க கிச்சனுக்கு போறாங்க. அப்ப அந்த அண்ணன் இருக்கால, அவன் லூஷியா பக்கத்துல வந்துட்டு அவங்க ட்ரேடிங் பண்றாங்க, எப்படி பண்றாங்க தெரியுமா, அதுல எவ்வளவு காசு லாபம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நான் அதுல தலையிட விரும்பல அப்படின்னு லூஷியா சொல்றான். 1.6 மில்லியன் லாபம் வந்துச்சுடா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு லூஷியா கேட்க, அவர் நோட்டீஸ் பண்ண விட்டு நான் லைட்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே லூஷியாவுக்கு கோவம் வருது. இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத, அது அவங்களோட வேலை, அதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. அவன் கோவமானோட திங்ஸ் எடுத்து அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவங்க அம்மா பின்னாடியே வந்து உன்ன ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டானா, அவ ஏதாச்சும் பண்ணியிருந்தா நான் சாரி கேட்கறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா லூஷியாக்கு இன்னும் கடுப்பாகுது. லூஷியா பண்றது எல்லாமே அவனோட ஃபேமிலிக்காக தான். ஆனா அவங்க ஃபேமிலி அதை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இல்ல, இன்னும் நிறைய பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் கடுப்பா அந்த இடத்துட்டு வெளியில வந்துடுறான் பேக் தூக்கிட்டு. அப்ப வெளியில எனக்கு கார்ல பைல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கார்ல இவனும் பேருக்கு வந்துடுறான். ஆனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு பைல கேட்க, அவங்க நல்லா இருக்காங்க, உனக்கு சமைச்சு தரதா சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்றான். ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா உன் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன் அண்ணனே உங்க அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அப்புறம் அவன் அண்ணன் வந்து இங்க மிஸ்டர் லூவோடைய கம்பெனில வேலை செய்யறாள். அங்க கூட ஒருத்தர் இருக்காள், அன்னைக்கு மிஸ்டர் லூ கூட ஒருத்தர் வந்தானே, அவன் அமைதியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப மிஸ்டர் லூ அங்க வந்துட்டு எல்லாருமே எனக்கு நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அவனுடைய லூஷியோட அண்ணன் சொல்றான், யாருக்கு யார் பாஸ்ன்னு சொல்லி யாரும் உங்க முடிவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது திடீர்னு அவன் ட்ரேட் வின் பண்ணிட்டு அடுத்த அவன் பாஸ் ஆயிடுவாள். அப்புறம் அடுத்த சீன்ல இங்க அவனோட ஃப்ரெண்டு பைலு, லூஷியா, பைலோட ஃப்ரெண்ட் எல்லாருமே அந்த ஏதோ ஒரு பார் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க வரான். வந்துட்டு பைல கூட ஒரு பையன் சுத்திட்டு இருந்தாலும் அந்த பையன் எங்க அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு பைலு சொல்றான். அதை கேட்டு லூஷியா ஆச்சரியமா, பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க அவன் ஆமான்ற மாதிரி சொல்றான். பைல பார்த்தா எனக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. திடீர்னு இவன் கூட இருக்கான், அப்புறம் அந்த பையன் கூட சேர்ந்து சுத்துறான். அவனுக்கு என்னதான் பிரச்சனையோ, லூஷியானா சந்தோஷப்படுற மாதிரி இல்ல, அவன் உண்மைன்னு தான் இருக்கான். அப்புறம் அந்த பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, அந்த ட்ரேடிங் அது இதுன்னு சொல்லி என்னமோ பேசிட்டு இருக்காங்க. லூஷியா எதுவுமே பார்க்காம அங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க பேசுறது லூஷியாக்கு புரியுதா என்னன்னு தெரியல, அவன் லைட்டா டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கா. அப்ப அவன் பக்கத்துல இருந்து அவன் கையை பிடிச்சு பைலோனை சமாதானப்படுத்துறான். அப்புறம் ஒரு புக்கை ஓபன் பண்ணி காமிச்சு இந்த இடம் அழகா இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு லூஷியா அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த இடத்தோட பேர் ஆஸ்திரியா, நான் அடுத்த வருஷம் என்னோட பிசினஸ்க்காக அந்த இடத்துக்கு போயிடுவேன், அப்ப நீ என் கூட வந்துடணும் அப்படின்னு சொல்ல லூஷியாக்கு ஆச்சரியமா இருக்குது. அவன் நீ வரியா இல்லைன்னு சொல்லி பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டான், நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல லூஷியா வீட்டுல உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பைலோ அந்த இடத்துக்கு வரான். வந்ததுமே எல்லாத்தையும் வித்துடு அப்படின்னு சொல்றான். என்னது அப்படின்னு அவன் பார்க்க, நீ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால, உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வித்துடு அப்படின்னு சொல்றான். உனக்கு காசு ஏதாச்சும் வேணும்னா எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ, உனக்கு இந்த பினான்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு பைலு சொல்ல, நான் எப்படி உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது, அப்ப நான் உன்னை பேங்க்ரப்ட் பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் பக்கத்துல வந்துட்டு நீயே எனக்கு தான் சொந்தம், நீ எப்படி என்ன பேங்க்ரப்ட் பண்ணுவேன் அப்படின்னுட்டு அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு வரான். அப்ப அவனை கிஸ் பண்ண வரேன். இல்ல நான் இன்னும் குளிக்கல அப்படின்னு லூஷியா சொல்றான். ஓ, நீ என்னையே தடுக்கிறியா, என்ன தடுக்கிறதுல கொஞ்சம் தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. இல்ல யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்ட்டு லூஷியா வெளியில போய் கதவை திறந்து பார்த்தா அவனுடைய அண்ணன் தான் வந்திருக்கான். எனக்கு என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, சும்மாவே இருக்க மாட்டேன், வந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனையோட தான் வரான். அப்புறம் வந்துட்டு வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பேசுறான். அப்புறம் அங்க பைலு வரான். பைலு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பைலு கிட்ட அவன் என்ன கேட்கறான், ஆக்சுவலா பைலு வந்து ட்ரேடிங் தானே பண்ணிட்டு இருக்கான், உனக்காக நான் ட்ரேடிங் பண்ணவா, நான் உன்னோட ட்ரேடரா இருக்கவா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு லூஷியா, நீ சும்மா இருக்க மாட்டே, எதுக்கு சும்மா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு என்னோட அண்ணனை மிரட்ட, நீ சும்மா நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைலு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். பைலு வந்து மத்தவங்க முன்னாடி எதுவுமே பேச, மத்தவங்க முன்னாடி நான் சும்மாவே எதுவுமே பேச மாட்டான், அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவன் வேணான்னு சொல்லுவான்னு நினைச்சா அவன் ஓகேன்னு சொல்லிடுறான் பைலோட அண்ணன் கிட்ட. பைலுக்கே ஒரே ஆச்சரியமா இருக்குது, ஐயா அதெல்லாம் வேண்டாம், அவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்ல, நீ சும்மா அவரே ஓகே சொல்லிட்டாரு, உனக்கு என்ன அப்படின்றான். அப்புறம் பைல அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்ப நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி ஏதாச்சும் பேசிட்டு இருப்பீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறம் அவனோட தம்பி லூஷியா பார்த்து, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த விஷயத்த நீ தலையிடாத, என்ன உனக்கு இந்த சமைக்கிறது டீ போடுற மாதிரி வேலை மட்டும் தான் உனக்கு சரியா வரும், இவனும் கவலைப்படாது, நான் பணக்காரனாயிட்டு நான் உன்னையும் பாத்துக்குவேன் அப்படின்ட்டு அந்த இடத்த கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில பைலு வந்துட்டான். பைலு பார்த்ததுமே, நேற்று நைட்டு நீ எங்க போன, நீ எப்ப வந்தன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு லூஷியா கேட்க, நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்னு பைலு கேட்கறான். ரொம்ப திமிருதான் இவனுக்கு. அப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப லூஷியா கேட்கறான், என்னுடைய அண்ணனுக்கு நீ எதுக்கு ஓகே சொன்னேன், அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஏன் உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா, நான் இப்ப ஓகே சொல்லலைன்னா அவன் ஒன்னதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறான். லூஷியா எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துடுறான். அப்புறம் அன்னைக்கு லூஷியோட ஆஃபீஸ்க்கு அவனுடைய அண்ணன் அவனை பார்க்க வந்திருக்கான். எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு லூஷியா கேட்க, ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ணிட்டியான்னு லூஷியா கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனை சும்மா தான் பார்க்க வந்தேன், எனக்கு இன்னைக்கு சேலரி வந்துச்சு தெரியுமா, எவ்வளவு தெரியுமா, 10,000க்கு மேல வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். சரி காசை ரொம்ப செலவு பண்ணாத அப்படின்னு அவன் சொல்ல, ஏன்னா நான் அண்ணனா இல்லை நீ அண்ணனா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு லூஷியா அமைதியா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஆக்சுவலா அவங்க ட்ரேடிங் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப விலைவாசி அதிகமாகிறது குறைறதெல்லாம் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் தேவையில்ல, சோ பைலு பேசுறதெல்லாம் நீ கவனிச்சுட்டு வா வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்றான். பைலோட அப்பா ஒருவேளை அந்த மினிஸ்டரா சம்திங் என்னமோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு போல.
ஸோ பைல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது அந்த டிஸ்கஷன்லாம் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவன் அண்ணன் சொல்ல. ஆனா லூஷா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவன் கோவமா அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் ஒரு தம்பி அப்படின்னு திட்டிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது லூஷியா அமைதியா இருக்க எதுவுமே பேசாம என்ன விஷயம் அப்படின்னு பைலு கேட்க, அதுக்கு லூஷியா என்னுடைய அண்ணன் ஒழுங்கா வேலை செய்யறானா அப்படின்னு கேட்க, அது அவனோட பிரச்சனை, அதை பத்தி நீ எது கவலை பண்ற அப்படின்னு பைலு கேட்கறான். அப்ப பைலோட ஃப்ரெண்ட் இருப்பால, அவன் அங்க வரான். வந்துட்டு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கியா, இங்க வா நம்ம முக்கியமான பிசினஸ் பத்தி பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். லூஷா சைட்ல கண்ணை காமிச்சு இந்த பக்கம் வான்னு கூப்பிடுறான். அதாச்சும் யாருமே கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி. உடனே பைலு எந்திரிச்சு போறான். 2 பேரும் அந்த பக்கம் உட்காந்து என்னமோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை லூஷா லைட்டா அந்த பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எனக்கு இந்த டிராமால நம்ம லூஷா தவிர எவனையுமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருமே இவனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரோ எப்படியோ போங்கடா, இவனை மட்டும் நிம்மதியா விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த நடக்கும்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.